கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். 2019 விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி குறித்து சீமான் பேசின சர்ச்சை கருத்துக்கு நீதிமன்றம் இன்றைய தினம் சீமானுக்கு ஒரு கொட்டு வச்சிருக்கு. நீங்கள் ஏன் தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு சர்ச்சையான பேசிக்கிட்டே இருக்கீங்க? ஏன் மறைந்த தலைவர்களை பற்றி, கடந்த கால தலைவர்களை பற்றிலாம் அப்படி பேசுகிறீங்க மாதிரியான ஒரு கேள்வியை முன் வச்சுருக்காங்க. கூடுதலாக பார்த்தோம்னா, நீங்கள் இந்த மாதிரியான நீதிமன்ற கோர்ட்டில் இந்த கூண்டில் ஏறினா தான் உங்களுக்கு என்ன நடக்குன்றது தெரியுன்ற மாதிரியான ஒரு கருத்தை வச்சுருக்காங்க. சீமான் அவங்களுடைய தொடர் சர்ச்சை பேச்சு, தற்போது கூட தந்தை பெரியார் குறித்து கூட பேசியிருக்காரு. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் ஏற்கனவே பல்வேறு பேட்டிகள் நம்முடைய சிங்களவன் சீமான் குறித்து பேசியிருக்கிறேன். தமிழ்நாட்டில் பைத்தியம் முற்றி போய் அலையக்கூடிய பைத்தியங்களில் நம்பர் 1 சைமன் என்ற சீமான், பீகாரி சர்மா ராஜா, ஆட்டுப்புழுக்கே அண்ணாமலை. இன்றைக்கு நீதிமன்றம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது மறைந்த பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி குறித்து பேசியதற்காக வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்தை சிங்களவன் சீமான் நாடியிருக்கிறான். நீதிமன்றம் அனைத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதாக சிலர் கருதுவார்கள். நீதிமன்றம் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருப்பது தங்கள் வேலை என்பதை இன்றைக்கு நீதியரசர் கடுமையான முறையிலே தான் அந்த வழக்கிலே சொல்லியிருக்கிறார், சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவதூறு வழக்கு என்ன செய்துவிடும், வழக்கை கண்டு நான் அஞ்ச மாட்டேன், எத்தனை வழக்கு போடு அப்படி என்று சொல்லி அலைகின்ற ஒரு ஈனப்பிறவியாக சிங்களவன் சீமான் இன்றைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறான். கிராமத்தில் சொல்லுவாங்க, பின்னாடி இருக்குடி உனக்கு புரட்டாசி அப்படின்வான். அது மாதிரி இருக்குது. இப்போ 8ஆம் தேதி ஈரோடு கிழக்கு தொகுதியுடைய தீர்ப்பு வர இருக்கிறது. தீர்ப்புக்கு பின்னால் சிங்களவன் சீமான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நீதிமன்ற படிக்கட்டுகளில் ஏறி ஏறி தவிக்க வேண்டிய சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் நான் கருதுகிறேன். இல்லை, இது ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை மாதிரி சொல்கிறீங்க நீங்கள். இது எப்படி பழிவாங்கும் நடவடிக்கை? இல்லை, தேர்தலுக்கு முன்பாக பெரியாரை பற்றி அவர் பேசாததை, அவர் சொல்லாததை, அவர் கூறாததை சீமான் சிங்களவன் கடுமையாக பேசியிருக்கிறான். ஆதாரங்கள் இல்லாமல் ஆதாயத்துக்காக பேசியிருக்கிறான் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அதை போன்று தேசிய தலைவர் எங்களுடைய அண்ணன் பிரபாகரன் அவர்களை அவர் படத்தை போட்டு உலகம் முழுவதும் பிச்சை எடுத்திருக்கிறான், ஏமாற்றிருக்கிறான். உலக மக்களை, உலக தமிழர்களை சீட்டிங் பண்ணியிருக்கான். உலக தமிழர்களை ஏமாற்றிய ஒரு குற்றவாளி, மோசடி பேர்வழி, மிகப்பெரிய ஒரு விடுதலை போராட்ட வீரன், 20ஆம் நூற்றாண்டின் தமிழனின் மான மரியாதை எல்லாம் உலகம் முழுவதும் தரணையெல்லாம் தலைநிமிரை செய்தவன் மாவீரன் பிரபாகரன். மாவீரன் பிரபாகரன் படத்தை போட்டுக்கொண்டு ஈழத்தமிழர் மத்தியிலே வசூல் செய்து, திரள்நிதி செய்து, சாதாரணமாக வண்ணாரப்பேட்டை சுடுகாட்டிலே வாழ்க்கையை தொடங்கிய சிங்களவன் சீமான் இன்றைக்கு மிகப்பெரிய கோடான கோடீஸ்வரனாக மாறியிருக்கிறான் என்று சொன்னால், திரள்நிதி மூலமாக வசூல் செய்து ஏமாற்றி பிரபாகரன் படத்தை தனி இலத்தை சொல்லி, உலகத்திலேயே பிரபாகரன் படத்தை சொல்லி பிச்சை எடுத்த ஒரு ஈனப்பிறவியாக சீமான் இருக்கிறான். ஆனால் இதுக்கெல்லாம் வழக்குகள் தமிழகம் முழுவதும் போடப்பட்டிருக்கிறது, நீதிமன்றங்களில் நிலுவையில் இருக்கிறது, காவல் நிலையங்களில் நிலுவையில் இருக்கிறது. திமுக அரசை பொறுத்தளவில் யாரையும் பழி வாங்க மாட்டாங்க, இருக்கிற வழக்கையும் நடத்த மாட்டேன்றாங்க. பாருங்கள், மதுரையில் திரண்டிருக்காங்க காவாலி பயலும், காவி சட்ட பயல்களும் திரண்டிருக்கேன், அரை ட்ரௌசர் பயலுக. இவங்களை அடக்கவே முடியல. இன்னும் என்ன புதுசாக பழி வாங்க போகிறது? சண்டாளன் என்று நம்முடைய சகோதரர்கள் சாதியை சொல்லி அவர்களை இழிவுபடுத்தியிருக்கிறான். அவர் வழக்கு இருக்குது. வழக்கறிஞர் தமிழ் ராஜேந்திரன் போட்ட வழக்கு இருக்குது. நம்முடைய இரத்த உறவுகள் அருந்தினர் மக்களை வந்தேறிகள் பேசிய வழக்கு இருக்குது.
பெரியாரை பற்றி பேசிய வழக்கு 250க்கும் மேற்பட்ட இடங்களில் காவல் நிலையங்களில் பதிவாயிருக்கு. இதுபோக நம்முடைய விஜயலட்சுமியுடைய வழக்கு, பாலியல் வழக்கு, கற்பழிப்பு வழக்கு, மோசடி வழக்கு, திருட்டு வழக்கு, ஏமாற்றல் வழக்கு, ஒரு மனுஷன் மேலே என்னென்ன இருக்கோ அத்தனை வழக்கு இருக்கு. இன்னும் தோன்றுனா புதுக்கோட்டை முத்துக்குமார் கொலை வழக்கை தோண்டினால் சாட்டையும் சைமன் வருவான்ற மாதிரி தெரியுது. இப்போ புதுக்கோட்டையில் நம்முடைய முத்துக்குமாரின் நினைவு நாள் வர இருக்கிறது. நினைவு நாளே முத்துக்குமாருக்கு கொண்டாடாத ஒரு கூட்டம், அவர் சொத்தை அபகரித்த கூட்டம். அதனால் இந்த வழக்குகளுக்கெல்லாம் திராவிட மாடல் அரசு நாட்டு மக்களுக்கு பதில் சொல்லணும். ஒன்று வழக்கை துரிதப்படுத்தணும், கைது செய்ய வேண்டிய வழக்கில் கைது செய்யணும், சிறையில் அடைக்க வேண்டியதில் சிறையில் அடைக்கணும், தண்டிக்க வேண்டிய வழக்கை நீதிமன்றம் தண்டிக்கணும். இதுதான் இனிமேல் சைமனுக்கு இருக்கக்கூடிய வேலை. சைமனுக்கு வந்து வேலை சரியாக இருக்குது. எப்படி இருக்குது? 2026 தேர்தலில் சைமன் சிறையில் இருப்பான், வெளியில் இருக்க முடியாது. நீ அவ்வளவு இருக்கு மோசடி. உலகம் முழுவதும் வழக்கு தாக்கல் பண்ண, லண்டனில் திரள்நிதி கொடுத்து வழக்கு தாக்கல் பண்ண ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். பணம் கொடுத்தவன், ஆன்லைனில் பணத்தை அனுப்புனவன், டிடி எடுத்து அனுப்புனவன், காசோலை கொடுத்தவன், அத்தனை பேரையும் தேடிக்கிட்டு இருக்க. திரள்நிதி கொடுத்தவன பிரபாகரன் படத்தை காமித்து என்னை ஏமாற்றினான் வழக்கு அமெரிக்காவில், கலிஃபோர்னியாவில், உலக நாடு முழுவதும் வழக்கு தாக்கலாக இருக்கு. அதனால் இவனை பொறுத்தளவில் பெரியாரை தொட்டான் கெட்டான் அப்படின்றது தான் முடிய போகுது. பெரிய ஈரோட்டில் அப்படி இப்படின்னா திரள்நிதி வசூல் பண்ண பணத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் மொத்தம் 370 பேர் இருக்காங்க கட்சியில். தமிழ்நாட்டில் மொத்தம் சைமன் கட்சிக்கு 372 பேர் எண்ணியாச்சு. இந்த 372 பேரை கொண்டு வந்து ஒரு மண்டபத்தில் அடைச்சி வச்சுக்கிட்டு, நான் சொல்கிறது கேலிக்காகவோ விளையாட்டுக்காகவோ சொல்லலை, மொத்தம் தமிழ்நாட்டில் இன்றைக்கி அவன் நடத்துகிற கட்சிக்கு சைமன் என்ற சீமான் சாட்டை ஓட்டு நடத்துகிற கட்சிக்கு 372 பேர் தான்டா உன் கட்சியில். இந்த 372 பேர் 8ஆம் தேதி உன்னை விட்டு ஓடிடுவான். காலையில் முதல் சுற்று ஓட்டு எண்ணிக்கையிலே உன்னை விட்டு போயிடுவான். அந்த 372 பேரும் கட்சி க்ளோஸ். மூடு விழா 8ஆம் தேதி நாம் தமிழர் கட்சிக்கு மூடு விழா காலை 11 மணிக்கு எல்லாம் எதிர்பாருங்க, முடிச்சுடுவாங்க. அப்போ நான் சொல்கிறது உண்மையாலையான்னு பாருங்க. 372 பேருக்கும் இவனாக மேடை போட்டுக்கிடுவான், இவனாக மைக் போட்டுக்கிடுவான். என்ன ஈரோட்டில் உனக்கு போதும்? உனக்கு எந்த வார்டில் அமைப்பு இருந்துச்சு? ஈரோடு கிழக்கு தொகுதியில் சைமன் என்ற சீமான் சிங்களவனுக்கு 33 வார்டு. ஈரோடு கிழக்கு தொகுதி 33 மாநகராட்சி வார்டில் எத்தனை வார்டில் வட்டச்சிலான் இருந்தா உனக்கு? நேற்றைக்கு தேர்தல் நடந்துச்சு. தேர்தலில் பார்த்தா நான் அனைத்து வாக்குச்சாவடியும் எங்கள் கட்சி மாவட்ட செயலாளர் இதயத்துள்ளாங்க இருக்கிறாரு, துணை பொதுச் செயலாளர் செந்தில்குமார் இருக்கிறாரு, அங்கே மாவட்ட துணை செயலாளர்கள் கோபிநாத், ரவிக்குமார் போன்றவர்கள்லாம், தொழிற்சங்க மூர்த்தி போன்றவர்களாம் பம்பரமாக மதச்சார்பற்ற திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வேலை பார்த்தாங்க. அப்பப்போ செய்தியில் சொன்னாங்க. தன்னந்தனியாக அந்த கட்சி வேட்பாளர் பாவம் அந்த அம்மா தனியாக போயிருக்காங்க. மயக்கப்பட்டு டீ வாங்கி கொடுக்க கூட எல்லாம் மயக்கப்பட்டு விழுந்திருக்காங்க வாக்குச்சாவடி முன்னாடி. இதான் நடந்த கேள்வி. கரூர் நாமக்கல் மாவட்டத்திலேருந்து ஆட்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆட்களை கொண்டு வந்து நம்ம ஆளு கண்டுபிடிச்சிட்டாங்க, அடித்து விரட்டி விட்டாங்க. ஒரு பூத்தில் கூட பூத்து ஏஜென்ட் இல்லை உன் கட்சிக்கு. மானங்கட்ட நாய் நீ ஒரு கட்சி ஊன்னு 372 பேரை கூப்பிட்டு வந்து 3 வேளை சாப்பாடை போட்டு நீ மட்டும் 372 பேருக்கும் காலையில் 2 சப்பாத்தி குருமா டீ, மத்தியானம் உழவுண்டு சோறு போட்டிருக்கேன், ஒரு நாள் சிக்கன் போட்டிருக்கேன். திரள்நிதி கோடி கோடியாக கொள்ளையடிச்சேடா. ஏதோ ஒரு மட்டன் போட்டோன்னா போட்டுட்டு பாவங்களுக்கு நைட்டு 2 இட்லியை போட்டு 370 மண்டபத்தை பிடிச்சி படுக்க வச்சுட்டு இவனே சேரு, இவங்களே மேடை போட்டுக்கிறது, இவங்களே வந்து அந்த சாட்டை ஓட்டை இன்னொருத்தையும் கறி சோறுன்றாங்க. யாரோ இவங்க 2 பேர் பேசுகிறது, உடனே ஒரு கீழே ஒரே உட்காந்து ரசிக்கிறது, அப்புறம் மேலே ஏறி இவர் பேசுகிறது. பெரியாரை பேசி பெரியார் 53 வருஷம் என்றைக்குமே பெரியார் தானே தமிழ்நாட்டில் கதாநாயகன். பெரியாரை பேசினவன்
செத்து போயிட்டாங்க. பேர் இல்லை, ஊர் இல்லை, அட்ரஸ் இல்லை, முகவரி இல்லை, அவனுக்கு நினைவு நாள் இல்லை, பிறந்தநாள் இல்லை. பெரியாருக்கு நாங்கள் 151வது பிறந்தநாள் கொண்டாடுறோம். கதாநாயகன் பெரியார் தான், வில்லைங்க தான் மாறிக்கிட்டே இருக்கான். தமிழ்நாட்டின் கதாநாயகன் பெரியார் தான் தமிழ்நாட்டுக்கு கதாநாயகன். சைமன் 151வது பிறந்தநாள், ராஜாஜிக்கு பிறந்தநாள் கொண்டாடுறாங்களா? பெரியார் எடுத்த மாப்போசிக்கு நினைவு நாள் பிறந்தநாள் ஊர்வலம் இருக்கா கேட்குறேன். தமிழ்நாட்டில் புத்தக சந்தையில் போய் தேடிப்பார். தமிழ்நாட்டில் அரசு புத்தக சந்தை, தனியார் புத்தக சந்தை நடக்கிற சந்தையில் தேடி பார்த்தா எந்த புத்தகம் அதிகமாக விற்பனையாகிறது என்று சொன்னால் தந்தை பெரியார் புத்தகத்தை தான் தேடி தேடி இளைஞர்கள், இளம் பிஞ்சுகள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் கதாநாயகன் யார்? இப்போ அதுக்கு என்ன காரணம்? எனக்கு வாரிசுகள் யார்? நான் எழுதிய புத்தகங்களும் நான் பேசிய பேச்சுக்களும் என் கொள்கையிலும் லட்சியம்தான் சொன்னவர் தான்டா பெரியார். அதான் 51 வருஷம் கழிச்சு பெரியார் பிறந்த ஊரில் போய் ஒன்று சூத்திரன், ஒன்று விபச்சாரி மகன், ஒன்று வைப்பாட்டி மகன் சொன்னவனை போய் பேரறிஞன்னு சொல்றேடா ராஜாவை. அப்புறம் எப்படா இந்த மண் உன்னைய மன்னிக்க? ஈரோடு மண்ணில் மிதிச்சு பேசியிருக்க பாரு. ஓ இழிவு பட்டத்தை போக்க, ஓ சூத்திர பட்டத்தை போக்க, ஓ வீட்டு பெண்கள் மார்பகத்தில் வரி போட்டான், அவங்களுக்கு அந்த மார்பக வரி எடுத்து அதற்காக போராடி உண்ட அந்த கிழவன், அந்த கிழவனுடைய மண்ணில் நின்று பேசின. நேற்று ஒரு நிலைமை என்ன? வெட்ட வெளிச்சம். நீ இந்த 10 நாள் அங்கே கூத்தடிச்ச, தண்ணியை போட்டு உனக்கு மட்டும் பெரிய ஸ்டார் ஹோட்டலு, ஏசி ஜிம்மு, நீ மட்டும் தங்கிட்டு இவனை பூரா 372 திரள்நிதி வசூல் பண்ணி அவங்கள பூரா பாவம் சப்பாத்தியை நக்க விட்டு உட்காந்துட்டேன். இதான் நடந்துச்சு. நிலவரம் நாங்கள் சொன்னோம், அங்கே உனக்கு ஒரு ஆள் கூட கிடையாது, ஒரு ஆள். நேற்றைக்கு அந்த அம்மா தன்னந்தனியாக மயக்கப்பட்டு விழுந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதான் நிலவரம். ஏஜென்ட்டே இல்லை. வெக்கம் கேட்டவன் என்னமோ பெரிய நீங்களாம் பெரியார் தான் கதாநாயகன் இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி. பெரியாருக்கு வில்லைங்க மாறிக்கிட்டே வர்றாங்க, வில்லைங்க தான் மாறுறாங்களே தவிர கதாநாயகன் ஒரே கதாநாயகன் தான்டா. அதனால் நீ இப்போ ஒரு சைடில் வரவில்லை, ஒரு யுத்தத்தினா கீழே விழுந்து போவ. வழக்கு இன்னைக்கு வழக்கு வழக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது, உன்னுடைய வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் நிராகரிக்கப்பட்டிருக்கு, நீதிமன்றத்துக்கு வான்னு சொல்லுங்க. இந்த ஒரு வழக்குக்கு தான் சொல்லலை, 8ஆம் தேதிக்கு பின்னாடி தமிழ்நாட்டின் நீதிமன்றங்களில் அனைத்து வழக்குகளுக்கும் ஏறி ஏறி சிறைக்கு போய் போய் அழகாக சொன்னார் ஸ்டாலின். அண்ணாவை பழிப்பவர்கள், பெரியாரை பழிப்பவர்கள் ஓஞ்சி போயிடுவாங்க. ஓஞ்சி போகிற பட்டியலில் நீ இருக்கப்ப. அதான் அதற்கு முதல் தான் இன்றைக்கு யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்ற அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. உனக்கு சரியான சாவு மணி தான், உனக்கு வேறு மணி கிடையாது. என்றைக்கு ஒருவன் இழிவு பட்டத்தை போக்க, உன்னை படிக்க வைக்க, உன்னை கோயிலுக்குள்ளே போக சொல்ல, உனக்கு படிப்பு கொடுத்து, உன் வம்சத்துக்கு படிப்பு கொடுத்து, உன் வம்சத்தை இந்த நாட்டில் தலைநமுறை செய்த பெரியாரை என்னைக்கு இழிவாக பேசினியோ அன்றைக்கே உன் அரசியல் வாழ்க்கையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் முடிவுரை எழுதப்பட்டிருக்கு. அச்சாரம்தான் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு. இந்த தீர்ப்புகள் தொடரும். நிச்சயமாக தமிழக மண்ணில் மானமும் அறிவு என்று மனிதனுக்கென்ற அழகு என்று பேசிய தந்தை பெரியாரை இழிவாக பேசியவன் இழிபிறவி நிச்சயமாக இந்த மண்ணில் துரத்தி துரத்தி அடிக்கப்படுவார் என்பதற்கு 8ஆம் தேதி கட்டியம் கூடப்படுகிறது தேர்தல் முடிவு. நீ போன தேர்தலில் வாங்கின 10,000 ஓட்டு கூட வாங்க முடியாது. சைடில் பின்னாடி உன் பேரறிஞர் அவனே ஒன்றும் இல்லாத கட்சிக்காரி, பிஜேபிக்காரி, ஊருக்கு 4 பேர் கூட இருக்க மாட்டேன். முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் கூட இருக்கும், முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் இருக்கிற அளவு கூட இருக்க மாட்டேன். அவன் உன்னை ஆதரிச்சிருக்கான். பார்ப்போம். தேர்தல் முடிவு ஈரோடு கிழக்கு தேர்தல் முடிவு நேற்றே தெரிஞ்சிருச்சு. உன் கட்சிக்கு ஆளே இல்லை, பூத்து ஏஜென்ட் இல்லை. அந்த அம்மா புலம்புது பாவத்தை. தன்னந்தனியாக விட்டு ஓடி போயிட்டீங்க. ஏன்னா ஊரில் இருக்க முடியாது. 5 மணிக்கு மேலே 4ஆம் தேதி 3ஆம் தேதி விரட்டி விட்டான் உங்களை பூரா. அதனால் இதுதான் நாடு முழுவதும் அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு. மொத்தம் 372 பேரை வச்சு ஒரு கட்சி நடத்துகிற சீமானிற்கு சரியான பாடத்தை ஈரோடு கிழக்கு முடிவும் தெரியும். அதற்கு பின்பாக நாட்டு மக்கள் போற்றக்கூடிய வழக்கில் சீமான் சிறைக்கு செல்வது உறுதி. நன்றி சார். நன்றி.